நமீபியா நாட்டில் கடும் வறட்சி மற்றும் பசியின் கொடுமையின் காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒரு திடீர் அறிவிப்பு அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியா நாட்டில் 25.5 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நாட்டில் கடும் வறட்சி மற்றும் மழையின்மையின் காரணமாக அங்கு வாழும் 25.5 லட்சம் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஒரு நேர உணவு கூட இல்லாத அளவிற்கு கடும் பசியின் கொடுமையால் தவித்து வருகின்றனர். மேலும் அந்நாட்டில் நோய் தொற்றுகளும் பெருகி வருகிறது. பல்வேறு முயற்சிகளை அந்நாட்டு அரசாங்கம் கையில் எடுத்தும் தற்போது ஒன்றும் செய்ய இயலாத சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்நிலையில் நாட்டில் அதிகரித்து வரும் பசி நெருக்கடியை தணிக்கும் விதமாக வறட்சி நிவாரண திட்டத்தின் ஒரு பகுதியாக 723 வன விலங்குகள் வேட்டையாடப்பட்டு அவற்றின் இறைச்சிகள் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 57,000 கிலோ இறைச்சிகள் சேர்க்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நமீபிய அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு உலக அளவில் பெரும் பேச்சு பொருளாகவும் மாறியுள்ளது. மேலும் உலகளவில் உள்ள வன உயிரின ஆர்வலர்கள் தங்களின் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமீபியா நாட்டில் வாழும் மக்களை நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். பசியின் கொடுமையினால் அங்குள்ள மக்கள் பெருமளவில் தவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியாகவும் அந்நாட்டு மக்களுக்கான உணவு தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் நாம் அனைவரும் தினமும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.